ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக என்னோடய ஃபேமிலியோடு போயிட்டு வந்த இடம் தான் பூவாறு. இந்த பூவாறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் நெய்யாட்டின்கரை அப்படின்ற டவுனில் இந்த பூவாறு அமைஞ்சிருக்கு. இந்த இடம் போட்டிங்க்காக ரொம்பவே ஃபேமஸான இடம். இங்கே வந்து நிறைய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து கோல்டன் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் இயற்கையாகவே 23 மீட்டர் ஆழமாக இருக்கனால இங்கே கப்பல் பழுது பார்க்குறதுக்கும் கட்டுமானம் செய்யறதுக்கும் ரொம்ப உகந்த இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரம் ஷிப்யார்ட் ப்ராஜெக்டுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நெய்யார் அப்படின்ற ஆறு வந்து அரேபியன் சீயில் கலக்குது. இந்த இடத்துக்கு நம்ம போகிற வழியிலே நிறைய பேர் நம்மளை வழி மறைச்சி வாங்கன்னு சொல்லி போட்டிங்காக கூப்பிடுவாங்க. நீங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த எந்த போட்டிங் போகிறீங்கன்றதை ரொம்ப சூஸ் பண்ணி போங்க. இல்லை முன்னாடியே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இங்கே நீங்கள் புது ஆளுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரேட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு 9 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து 6500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட பேரம் பேசிவிட்டு ஒரு 4500 ருபீஸ்க்கு அப்படி ஓகே ஃபைனலைஸ் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் போகிறீங்க அப்படின்னா உங்கள் குரூப்பில் யாராவது ஒரு நல்ல பேரம் பேசுகிற ஆளை கூப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா இனிஷியலாக அவங்க ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பேச தான் அவங்க ரேட் கம்மி பண்ணுறாங்க. அங்கே நிறைய போட்டிங் சர்வீசஸ் இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் ஒத்து வரலைன்னா இன்னொருத்தர்கிட்ட போங்க. எல்லாமே ரேட்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஜாக்கெட்ஸ் கொடுப்பாங்க. எல்லோரும் சேஃப்டி ஜாக்கெட்ஸ் போட்டுட்டு தான் வந்து போட்டில் ஏறணும். போட்டிங் வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். லைக் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ரொம்பவே ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் போட்டிங் போகிறது ரொம்ப பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம அனகோண்டா படத்துலலாம் பார்த்துருப்போம். அப்படியே அந்த பெரிய பாம்பு வந்து அப்படியே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுள்ளலாம் போய் வரும். ஸோ அந்த ஃபீல் அப்படியே இங்கே இருந்தது. நீங்கள் அப்படியே இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது ரொம்பவே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இடம் வந்து சதுப்பு நிலக்காடுக்கு ரொம்பவே ஃபேமஸான இடம். இங்கே வந்து வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ், அதுக்கப்புறம் நண்டு, பாம்பு, அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த போட்டிங்கில் போகிற வழியில் ஒரு 4-5 ஸ்பாட் காமிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த விக்டோரியா மார்த்தாண்டம் கெனால் அப்படின்னு ஒன்று இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் வந்து வாட்டர் லிங்க் ப்ராஜெக்ட் கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் வந்து பிளான் பண்ணாங்க இனிஷியலாக. அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் லிங்க் ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க வேரியஸ் பொலிட்டிக்கல் ரீசன்னால். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்ததுன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு போட்டிங் சர்வீஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை இருக்குது. இந்த சிலையை பார்த்திங்கன்னா வந்து ஜீசஸை வந்து அவங்க அம்மா வந்து மடியில் படுக்க வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். இது வந்து ஒரு பாறைக்கு மேலே அமைச்சிருக்காங்க. அது தவிர இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் போய் சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா அந்த போட்மேன் கொண்டு போய் அங்கே இறக்கி விடுவாங்க. நம்ம வேண்டியதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஆனால் இங்கே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் ஃபுட் எல்லாமே. அதனால நீங்கள் போகிறீங்கன்னா அதை யோசிச்சுட்டு போங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. இங்கே வந்து ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரெசார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து முன்னாடியே புக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் அந்த ஸ்பாட்டில் போனனால இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியாமல் இருந்தது. தெரிஞ்சுதான் மேபி ஒரு முன்னாடி நாளே பிளான் பண்ணி புக் பண்ணிவிட்டு போயிருந்துருப்போம். அது தவிர இங்கே நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸும் இருக்குது. ஆனால் நாங்கள் போன நேரத்தில் லேட்டானனால எங்களால் அதெல்லாம் போய் பார்க்க முடியல. இங்கே வந்து போட்டில் கொண்டு போய் ஒரு பீச்சில் விட்டுறாங்க. அந்த பீச் பேர் வந்து கோல்டன் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே குட்டியான ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது சுற்றி. ஸோ ஒரு சைடு பேக் வாட்டர்ஸ், ஒரு சைடு வந்து கடல் இருக்குது. ஸோ கடலில் வந்து யாருமே இறங்க முடியாது. இது ரொம்ப ஆழமான கடல்ன்றனால. ஸோ நிறைய பேர் வந்து பேக் வாட்டர்ஸ்லேயே அப்படியே குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த போட்மேன் நம்மளை இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம வேணால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம 1 hour அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாடிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகள் இருக்குது. இந்த கடையில் வந்து இளநீர், பைனாப்பிள், இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் விற்கிறாங்க. அதே மாதிரி ரேட்டும் வந்து ஒரு கடைக்கு ரேட்டு டிஃபர் ஆகுது. அதனால் நீங்கள் ஒரு 2-3 கடையில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. மொத்தமே ஒரு 5-6 கடைங்க தான் இருக்கும். நிறைய கடைங்கள்லாம் இருக்காது.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சவாரி இருக்குது, கேமல் சவாரி இருக்குது. முதல்ல ஒட்டகத்தில் நான் இங்கே தான் போனேன். ஸோ 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒட்டகத்தில் சவாரி பண்ண. குதிரையில் சவாரி பண்ணுறதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ நமக்கு போகிறதே தெரியாது. ஏன்னா அந்த பீச்சுமே ரொம்ப சின்ன இடம் தான், ரொம்பவே குட்டியான இடம். நிறைய பேர்லாம் இருக்க முடியாது அங்கே. ஒரு 1 ஹவர் கழிச்சு அந்த போட்மேன் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. மறுபடியும் வந்து திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. இந்த போட்டிங் போகிறதுலேருந்து அங்கே பீச்சில் போய் அந்த ஐலாண்டில் போய் விளையாடுறது, கேமல் சவாரி, குதிரை சவாரி இதெல்லாம் போகிறது. மோரோவர் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃப்ளோட்டிங் ஹவுசஸ் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது இது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓவராலாக இது வந்து ரொம்பவே ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து நிறைய படம் கூட ஷூட்டிங் எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இடமா நீங்கள் பார்க்க வேண்டிய இடமாவே இருக்கும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு போட்டில் சவாரி பண்ணுறது செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பாட் இருக்குது. ஆலிமலா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்தோட பேர். இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் சிலை ஒரு பாறைக்கு மேலே வச்சுருக்காங்க. அது பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சீ வியூ. நம்ம அந்த பீச்சில் போய் விளாடலாம். ஃபுல்லாக பாறைகளாக இருக்கும் அந்த பீச்சில். ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அந்த பீச்சு. பூவார் போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் என்னை தேடி வரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் பிரவீன்குமார்.